வாழ்க்கையில் கொடுத்து வைத்தது வினாக்குறிதான். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு வினாக்குறிக்கும் விடைதானே உணவாக அமைகிறது. விடைதானே உணவாக அமைகிறது. மான்குட்டி அவர்கள் துள்ளி துள்ளி பேசினார். நிறைய கருத்துக்களை அள்ளி அள்ளி வீசினார். உள்ளபடி அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டலை நீங்கள் தர வேண்டும். உங்களிடத்திலே தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ நாங்கள் கேட்கவில்லை, கைத்தட்டு மட்டும்தான் கேட்கிறோம். இப்படி திருச்சியில ஒரு இடத்துல நான் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தங்க சொன்னா, வெள்ளித்தட்டை கூட கொடுத்துட்றேங்க, தங்கத்தட்டை கூட கொடுத்துட்றேங்க, தயவு செய்து கைத்தட்டை கேட்காதீங்க. நான் கைத்தட்டுற மாதிரியாங்க அவன் பேசணும். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தது. இதை பேசலாம், டக்குன்னு பேசலாம். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தது. இந்தியா சுதந்திரம் அடைகின்ற பொழுது டெல்லி மத்திய பார்லிமெண்டிலே நேரு பிரான் ஒரு உரை நிகழ்த்துகிறார். When the whole world is asleep, India is awake. உலகம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்தியா வெளிப்பட்டு இருக்கிறது என்று அதற்கு பொருள். அப்படி பேசாமல் ஒரு பேச்சாளன் பேசினான் பாருங்க, எப்படி பேசினான் தெரியுங்களா? பெருமக்களே, தோழர்களே, தோழிகளே, 1943 இந்தியா சுதந்திரம் பெற்றதா? இல்லை தோழிகளே, இல்லை மாணவர்களே, மாணவிகளே. 1945 இந்தியா சுதந்திரம் பெற்றதா? இல்லை தோழர்களே, தோழிகளே, மதிப்பிற்குரிய பெருமக்களே. 1946 ஆண்டு காலை 8 மணிக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்ததா? இல்லை பெரியவர்களே, தோழர்களே, தோழிகளே. என்னடா சொல்ல வரான்? 1947 மாலை 4 மணிக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்ததா? இல்லை. 10 மணிக்கு இல்லை, 11 மணிக்கு இல்லை, 11:55 இல்லை, 12 மணிக்கு ஆமாம். நான் ஒருத்தன் எழுந்துக்கிட்டான். டேய், ஒரே வரியில் அதை சொல்லிட்டு போகாம இப்படி பேசிட்டுமா? அவனை கீழே உட்காந்துருந்த ஒரு பையன், ஐயா நீங்க மேடையில் பேசுறதோட டிவியில பேசுறது தாங்க எனக்கு பிடிக்குதுன்னா. ஏண்டான்னு கேட்டான். தேவைப்பட்ட ஆஃப் பண்ணிக்கலாம் பாரு. அது கொஞ்சமா உன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பேசுறத விட போய் பிச்சை எடுக்கலாம்டாங்க. அவன் சொன்னா, எங்க தெருவுக்கு எப்ப வரீங்க? அந்த மாதிரிலாம் இல்லாமல் மிக அழகாக மான்குட்டி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இப்போது எங்களது தொழில்முறை பேச்சாளர் என்னோடு நிறைய நகைச்சுவை பட்டிமன்றங்கள், பாட்டு பட்டிமன்றங்கள் அனைத்துக்கும் பேசி, விசு சாரோடு ஜெயா தொலைக்காட்சியிலும் சன் தொலைக்காட்சியிலும் பேசி மிக அழகாக ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவர். என்ன சிகப்பா இருக்கார் பாருங்க இவரு. இப்ப நீங்க என்ன அந்த தோலை பார்த்து தான் அவரை கருப்புன்னு சொல்றீங்க, ஆளை பார்த்து கருப்புன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு பாட்டே இருக்கு, கருப்பு தான் எனக்கு பிடித்த கலரு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஒரு பெண் கருப்பாக இருந்தால் அவளை பார்த்து ஒரு பையன் பண்ணா, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னா. அதுக்கு அவ சொல்லிட்டா, செருப்பு தான் எனக்கு பிடிச்ச பொருள்னுட்டா. அந்த மாதிரி இல்லாமல் கருப்பாக இருந்தாலும் கூட கருத்துக்களை மிக அழகாக ஆணித்தரமாக வைக்கக்கூடியவர் அருமை நண்பர் பொன் மழை அவர்களே. வருக, உங்கள் பணி தொடருக. அது நடுவர் அவர்களே, ஒவ்வொரு பேச்சாளருக்கும் மைக் அமையறதும் ஒய்ஃப் அமையறதும் அங்கே தலையெடுத்து ஏன் இறக்கம் மைக்கும் நான் என்ன பண்ணுறேன். இன்னைக்கு ஜெயபாலோட மாரடிக்க வேண்டியதா இருக்குது. நான் ஒன்றும் பண்ண முடியும். நூலகங்கள் திறக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது என்று சொன்னால் ஒரு அறிஞர், அப்படி சிறைச்சாலைகளை மூடுகின்ற வழியாக நூலகத்தை திறந்து வைத்திருக்கின்ற புத்தக திருவிழாவிலே பேசுவதற்கு வந்த நான் மிக வேதனையோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்ன காரணம்? எனக்கு மான்குட்டி பேசுனா ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் தெரியுங்களா? மான்குட்டி பொய் பேசுறது முடிவு பண்ணுறதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது, இஷ்டத்துக்கு சொல்றது. அங்க கம்பன் வந்தார், அங்க வந்தார், இங்க யாரும் கேட்க முடியாதுல்ல, அது மாதிரி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுறது. அதனால வணக்கத்துக்குரிய சகோதரி மான்குட்டி பேசிய பிறகும் அதுக்கு பிறகாக வணக்கத்திற்குரிய ஆசிரியர் பெருந்தகை முனியப்பன் அவர்களும் சங்கீதா அவர்களும் மரியாதைக்குரிய ராம்குமார் அவர்களும் பேச வருகிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, அன்பிற்குரிய பெரியவர்களே, ஏன்னா நான் என்னதான் பாவம் பண்ணேன்?
அன்பிற்கினிய பெரியவர்களே, இவர்களை எல்லாம் தாண்டி பேசி சரி ஜெயிப்பங்கிற நம்பிக்கை எனக்கு. ஓ, அதனால என் அன்பு சகோதரி தீபா, தம்பி வேல்முருகன், கேசவன் அனுமதியோட எங்கள் அணி தோல்வி அடைந்து விட்டது என்பதை ஒத்துக்கொண்டு எந்த அளவிலே அன்புக்கினிய பெரியவர்களே, அடுத்த முறை வாய்ப்பு இருந்தால் வந்து நாங்கள் எல்லாம் இடத்துல பேசுவோம் என்று சொல்லி சரி எங்கள் அணியினுடைய தோல்வியினை இந்த அளவிலே நிறைவு செய்து வேதனையோடு அமர்கிறேன் அப்படின்னு சொல்லி போறது. நான் என்ன கேளப்பயனாலும் திருக்குறள் படித்திருந்தோம் நடக்கிறார்கள் சொன்னாங்களா? ஆமா, என்ன சொல்லியிருக்கு? தோம்பி மறுத்து பார்த்திருப்பார் அங்கிருந்து வளர்த்தவர்கள் சொல்லி. ஆமா, ஏங்க அவங்க டீ கொடுத்துருக்காங்க. ஓ, சரி, அப்படியா? பக்கத்துல இருக்கிற உமா சிப்ஸும் சாப்பிட்டாங்க. வணக்கத்திற்குரிய நடுவர்களே, சரி, நாங்கள் எங்கள் அணியினுடைய வாதத்தை தீர்க்கமாக எடுத்து வைப்போம் என்பதை இந்த இடத்திலே சொல்லி சரி பொதியவனை காட்டுக்குள் பொருளை நதி வீட்டுக்குள் எதிரிகளின் வீட்டுக்குள் இமைந்து வந்து எழுந்தவளை நதிவைக்கு நாட்டுக்குள் நடந்து இந்த ஏட்டுக்குள் மதிப்புறப்பட்டுக்குள் வளர்ந்தவளை பொறியாகும் நேரத்தில் பொருளாத மொழிபெல்லாம் அணியாகும் நேரத்தில் வரமாக கொண்டவளே, கவியாகும் என்னாசை கடலாக விரிந்து ஒரு செடியால பொறியால தென்னாவை வந்தவளே, தலைமகனாய் வந்தவனை தலைமகனாய் வந்தவனை நிலைமகனாய் பாரதியை தலைமகனாய் கவியரசை கண்டுபிடிக்க வைத்தவனே, இந்த பிழைமகனாய் கூட இல்லை. வளர்ப்பு மகன் அல்ல, வளர்ப்பு மகன் அல்ல, நான் இந்த வளர்ப்பு மகனை எங்க அப்பா. இந்த அம்மா வந்து நேச்சுரல் ஃபுட் சாப்பிட்றாங்க. எல்லாரும் கனெக்ட் ஆயிட்டாங்க. எந்த தப்புமே நடக்கல. அம்மா நீங்க எல்லாம் தினமணி தினத்தந்தியெல்லாம் படிக்கிறதே இல்லையாமா? இப்ப தீபாவளி பாருங்க, போன வருஷத்தோட இந்த வருஷம் டார்கெட் எங்கமா போச்சு உங்க இயற்கை உணவு? எங்க போச்சு உங்க இயற்கை உணவு? அப்புறம் என்னமோ ஐம்பொருளையும் அடக்கி ஆளுகிறார்கள், அதனால் எந்த தப்பும் நடப்பதில்லை. ஏமா மனசாட்சியோட தான் பேசுறீங்களாமா? நம்ம மனசாட்சியோட தான் ஐம்பொருளும் அடக்கி இருக்கிறார்கள், ஐம்பொருளும் இருக்காங்க, அதனால எந்த தப்பு? ஏமா நீங்க தினமணி தினத்தந்தியில படிக்கிறதே இல்லையாமா? புருஷனை துறங்கும் போது கணவனை கல்லில் எடுத்துக் கொன்ற பெண், மனைவி உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது பெட்ரோல் ஊற்றி எரிச்ச ஆண், என்னமோ போச்சு ஐம்பொருளும் குறைஞ்சதுலாம்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லை. நீங்க அப்படி கற்பனையோடு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு வணக்கத்திற்குரிய நடுவர்கள் சொல்லுங்க. அப்புறம் திருக்குறள் வந்து பொறியியல் மாதிரியா? என்ன மாதிரி? பொறியியல் மாதிரியா எல்லாமே இருக்குதான். அதனாலதான் அவங்க அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு வேறு நேச்சுரல் ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அதை எடுக்கிறது இல்லை. இன்னொன்று தெரியுங்களா? திருக்குறள் வந்து டெவலப்பே ஆகாதனால திருக்குறள் வந்து நம்ம அடுத்த இடத்துக்கே போக முடியும். திருக்குறள் படி வாழ்ந்திருந்தோம்னு சொன்னா இன்னைக்கு இந்த நாட்டுல கோர்ட்டே தேவையில்லைங்க. அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போலும் மக்கள் பண்பு இல்லாதவங்க சொன்னாங்க. இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு ஏங்க ஒரு காலத்துல அடிபட்டா பதறுவானுங்க, ஆம்புலன்ஸ் போன் பண்ணுவான், தூக்குவான், ஆஸ்பத்திரிக்கு போவான், அவன் வீட்டுக்கு போன் பண்ணுவான். இப்பெல்லாம் அடிபட்டாலும் பரவாயில்லைன்னு செல்ஃபி எடுக்க எங்கமா போச்சு? அங்க செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். எங்கமா போச்சு உங்களுடைய ஆம் பண்பெல்லாம்? நான் கேட்கிறேன். சும்மா வந்து எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் சரியாகல. அப்புறம் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குதான். பாதிக்கலாம் குடும்பம் எல்லாம் நல்லாதாமா இருக்கு. பத்திரிகையில மட்டும்தான் போடுறோம் அன்பும் மரணம் உடைத்தாயில் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு. பண்பும் இல்லை பயனும் இல்லை குடும்பத்துல. அதனால பூரா கோட்டம் போய் நின்றுட்டு தெரியுமா உங்களுக்கு? வருஷத்துக்கு வருஷம் புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா விவாகரத்து வழக்கு அதிகமாகிட்டே இருக்குது. அப்ப எங்க போச்சு அன்பு மரணம் உடைத்தாய்? அன்பு மரணம் குடும்பத்தில்
இன்னொரு தெரியுமா நடுவர்களே, ஒரு காலத்துல ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி அக்கா எல்லாரும் கூட இருந்தா அதுக்கு பேர் தானே சார் ஜாயிண்ட் ஃபேமிலி. இப்போ இப்போ நீங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னா நானும் என் ஒய்ஃபும் தான் இருக்கேன்னா, ஓ யூ ஆர் லிவிங் இன் ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு கேட்கலாம். பொட்டாட்டி புருஷனும் ஒட்டுக்கா இருக்கிறத ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிற நிலமா வந்துருச்சு. இப்ப பாயிண்ட் எல்லாம் சரியா இருக்குங்கிறீங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜாயிண்ட் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி ஆகி போச்சு. அது ஒரு பொண்ணு தம்பி கேட்டுக்க, எதிர்காலத்தில் பயன்படு, நீ வாட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கிற. அது நடுவர்களை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். அவன் ஐஸ்கிரீமை சூடு பண்ணி சாப்பிடுறான். தர்மபுரி சாதாரண ஊர் இல்லம்மா, அற்புதமான ஊர்மா. எது? தர்மபுரி. ஆமா, ஆனந்த பூபதியும் இருக்காங்க ரெண்டு பேரும் இந்த போட்டோகிராஃபர்ஸ். நான் வந்தேன்னா யதார்த்தமா கேட்டேன், ஏன் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். என்னவா சொல்லணும்? ஆச்சுன்னு சொல்லணும். ஆமா, இல்லைன்னா ஆகலின்னு சொல்லணும். இதுதானே நியாயமா சொல்லுங்க. நீங்க ஆச்சுன்னு சொல்லணும், இல்லைன்னா ஆகலின்னு சொல்லு, இதுதான் சொல்லணும். பஸ்ல போறவனுங்கள திருமணம் ஆயிடுச்சா ஆகலைன்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? இதை விடுங்க, உங்களுக்கே திருமணம் ஆகல. இவன் ரெண்டு பேர் பிளடிஸ் என்ன சொல்றாங்க? அந்த காமெடி அவரு வச்சிருக்காரு. இந்த பிளடிஸ் என்ன சொல்றாங்க? ஆகலிங்கிறான். என்னது? ஆகலிங்கிறான். அதுக்கு நானா பொறுப்பு? அவ்வளவு ஆசத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு நானா பொறுப்பு? அவன் ரெடி பண்ண வேண்டியதுதானா? இப்படியாப்பட்ட அற்புதமான ஊருங்க தர்மபுரி, சாதாரண ஊர் இல்ல. நடுவர் அவர்களே, குடும்பம்னா இன்னைக்கு குடும்பமா இல்லைங்க, குடுத்தாத்தான் இன்பம் வருங்கிறனால தாங்க அதுக்கு குடும்பம்னே பேர் வச்சான். இதுல எங்கம்மா வந்தாரு திருவள்ளுவர்? திருவள்ளுவர்ல வரவே இல்லையா? அப்புறம் இந்த அம்மா வேற சொல்லுது, என்னது அறப்பாலும் பொருட்பாலும் காம வச்சுட்டு இளைஞர்கள் எல்லாம் வெளிநாடு போறா. எதுக்கு போற வெளிநாடு? சம்பாதிக்க ஜாலியா இருக்க. அதான் உண்மை. சரிம்மா, உங்களை மாதிரியே இளைஞர்கள்லாம் அப்படியே நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னா 25 வருடங்களுக்கு முன்பாக இருந்ததை விட இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் அதிகமாயிடுச்சா இல்லையா? அப்ப எங்க போச்சு உங்க திருக்குறள்? அவன் இல்லத்தின் பெயரோ அன்னை இல்லம், அவன் அன்னை இருப்பதோ அனாதை இல்லம்னு சொன்னான்னு சொன்னா எங்கதான் இருக்குது திருக்குறள்? பசிக்காம்பான் ஆயினும் செய்யற்கன்னாரு. அப்படிப்பட்ட தாயை கொண்டு போய் அனாதை இல்லத்தில் எங்க இருக்குது திருக்குறள்? திருக்குறள் படி வாழ்ந்திருந்தாங்கன்னு சொன்னா, திருக்குறள் படி வளர்ந்திருந்தாங்கன்னு சொன்னா, திருக்குறள் படி இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கரூர் விபத்தே நடந்திருக்க கூடாது. ஒரு நிமிஷம், வள்ளுவர் என்ன சொல்றாரு? எப்பொருள் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எவனோ திருக்குறள் பேசுற, நீ பாட்டு கை சூப்பி கால் பண்ணி ஜாலியா. பணம் இல்லாமல் ஹாப்பியா இருக்காங்க. ஏமா, பணம் இல்லாமல் எப்படியுமே ஹாப்பியா இருக்க முடியுது? பணம் இல்லைக்கு ஹாப்பியா இருக்க முடியாது, லைஃப் அப்படி இருக்காது. அதனாலதான் சந்திரபாபு சொன்னா, பணம் படைத்த மனிதனுக்கு வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதனுக்கு சொந்தமெல்லாம் துன்பம்னு சொன்னான். அதனால இல்லையா? அப்புறம் என்னவா இருக்குது? அப்புறம் திருக்குறள் பொபே சிஸ்டமா? திருக்குறள் பொபே சிஸ்டமா? எழுதுறத மட்டும் எடுத்துக்கிறாமா? இது நம்ம டீச்சர் இல்ல, அவனால மனப்பாட பகுதி மட்டும். பொன்மழை, அவங்க சொல்றது சரிதானே? இப்போ ஹோட்டல்ல போய் உட்காந்து நாம கேட்கறது அவன் கொண்டு வந்து கொடுப்பான். ஆனா பஃபேன்றது நமக்கு விருப்பமானதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். அதெல்லாம் சரிதான். பஃபே சிஸ்டத்தையே எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்களே. சரிமா, இத்தனை பேசுறீங்கல்ல, புத்தக திருவிழா நீங்க நடந்திருக்குதுல்ல, எத்தனை திருக்குறள் புத்தகம் வித்துது? எத்தனை பேரண்ட்ஸ் திருக்குறள் புத்தகம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவோம். புத்தகங்கள் படிக்க வேண்டும். ஒவ்வொரு புத்தகமும் கமுத்து போட்டு பார்த்தீங்கன்னா சமாதி எல்லாம் புத்தகம் கமுத்து போட்ட மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு புத்தகம் என்பதனால்தான் இன்றைக்கு புத்தக திருவிழாவில் பேசுற பேச்சாமா இது. திருக்குறள் படி வாழ்ந்தா சந்தோஷம். நான் ஏன்னா திருக்குறள் படி வாழக்கூடாது, எல்லாரையும் அறுவாள் எடுத்துட்டா வெட்டுறோம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திருக்குறள் படி வாழ மாட்டேங்கிறாங்களேங்கிற வைத்தறிச்சல் பேசி வைத்தறிச்சல்ல பேசுறாருங்க. திருக்குறள் படி எங்கம்மா வாழ்ந்துட்டு இருக்கிறான்? திருக்குறள் படி காலம் நடக்குதாமா? கண்ணு நோக்கி வாய்ச்சொல்கள் என்ன பயனும் இல்லைனா. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன், சொல்லுங்க. அரூரை தாண்டி ஊற்றாங்கரைன்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா, அங்க 1330 திருக்குறளும் தெரிந்த சைக்காதர் என்கின்ற ஒரு அன்பர் இருக்கிறாரு. அவங்க சம்சாரத்துக்கு 1330 குறள் தெரியும். ரெண்டு பேருமே 3ஆம் வகுப்பு தான் படித்திருக்கிறார்.
படிப்பு வேறு, அறிவு வேறு. ஆனால் இன்றைக்கு திருக்குறள் படி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது சான்று, ஆதாரம். இதற்கு என்ன சொல்றீங்க? ஆனா நடுவர் அவர்களே, உங்கள் தமிழ் நடை இருக்கு பாத்தீங்களா, நான் உங்கள் தமிழ் நடைக்கு ரசிகன். உங்கள் நடை நல்லா இருக்குது, சரி, உங்க நடத்ததான் இப்படி இருக்கு தெரியல. அட பாவி, இதையேதான் திருச்சியில சொன்னாப்படி, இதையேதான் மதுரையில சொன்னாப்படி, நாளைக்கு இதுதான் சொல்லுவா. அப்படியா? அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசக்கூடாதுங்க, அது எனக்கு பிடிக்காது. ஒண்ணுமில்ல, குழந்தை வளர்ப்பா இருக்குதான் நான் கேட்கறேன். குழந்தை வளர்ப்பு, குழந்தை கல்யாணம் பண்ணி பத்திரிக்கை அடிக்கும் போதே அவன் ஸ்கூலை புக் பண்ணிடலாம். கல்யாணம் பண்ணி பத்திரிக்கை அடிக்கும் போது கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்கூலை புக் பண்ணிடலாம். குழந்தை அது 8 மணி வரைக்கும் தூங்கு, 9 மணி வரைக்கும் தூங்கு, எப்போ துடியுமோ அப்போ தூங்கு, எப்போ எந்திரிக்குமோ அப்போ எந்திரிக்க. அதை கொண்டு போய் 6:15 எழுப்பி அப்படிங்கும் போது அவனை கொண்டு போய் பக்கிட்டு வச்சு ஒரு அமுத்தி அப்படியே அமுத்தி அப்புறம் அவனையே கூட்டிட்டு வந்து அங்க அப்படியே அப்படிங்கிற போது அவன் வாயில நம்ம புரோட்டா விட்டா அப்ப சூப்போட ஆனா வந்து ஆத்தி கொடுக்க அதை தூங்கிட்டே இருக்க. அதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? சோறு ஊட்டுறா குழந்தைக்கு தாய், சோறு ஊட்டிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோ வந்துடுது. உடனே பிள்ளை எடுத்துட்டு போய் ஆட்டோவில் பொருத்திட்டு இந்த பக்கம் திரும்பி வந்து ஏங்க அந்த பேக்கை கொண்டு வாங்கன்னுட்டு சோறை போய் ஆட்டோக்காரன் வாயில ஊட்டிட்டாங்க. இது ஆட்டோக்காரன் கொடுத்து வச்சேன். நீங்களும் நானும் வைத்தறிச்சல் போட்டு என்ன பண்றேன்? ஏங்க நான் பக்கத்துல தாங்க இருந்தேன். அதான் உங்க வாய் திறந்துருப்பீங்க, நான் அந்த மட்டும் வச்சிருக்கேன். ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்ப தெரியுதா? இல்ல மேடம், இப்ப அதையும் சொல்லி நான் ஆட்டோவுக்கு போகாம பண்ணிட்டேங்க. அவன் வந்து ஆயா வந்து ஹார்லிக்ஸ் ஆத்துது, அப்பா சூப் போடுறாரு, அம்மா சோறு விட்டுறாங்க. அவன் ஆட்டோக்காரப்ப அப்படின்னு வந்து நிக்கிறான். எத்தனை பேர் கூட? 37 பேர் கூட நாய் பிடிக்கிற வேண்டியாட்டாங்க. அதுலயும் அந்த படுவாளி என்ன சொல்றான், இன்னைக்குதான் கூட்டம் குறைவுங்கிறான். எத்தனை பேரோட? 37 பேரோட. அப்புறம் இவனை தூக்கி கொண்டு போய் அந்த ஆட்டோவில் வச்சு அவன் அப்பயும் தூக்கிட்டா இருக்கிறான் அப்படின்னு. அப்புறம் அவன் கை வச்சுட்டான். நாசமா போடல, என்ன விட்டு கடை சுட்டு போட்டு எல்லாம் பூரி புரோட்டா சப்பாத்தி எல்லாம் சுட்டு திங்கிறீங்களே, விளங்காம போயிருக்கீங்களா அப்படின்னு அவன் கை காமிக்கிற கருத்து அதுதான். நீங்க நினைக்கிறீங்க மம்மி பை அப்படின்னு, மம்மி நாசமா போடல, என்னை விட்டு போட்டு எல்லாம் பூரி சுட்டு திங்கிறீங்க, புரோட்டா சுட்டு திங்கிறீங்க. குழந்தைங்க டாட்டா காட்டுறது டாட்டா கிடையாது, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. அப்புறம் இதோட முடிஞ்ச பரவாயில்ல. அந்த பள்ளிக்கூடம் போனானா அங்க கிளாஸ் சித்ரா டீச்சர் மாதிரி ஒரு டீச்சர் பாடம் நடத்துறாங்க. உடனே அவனுக்கு அப்படிங்கிறான். மிஸ் I miss அப்படிங்கிறவன் no I கண்ணு it is only BOY boy அப்படிங்கிறான். no miss I miss அப்படிங்கிறான். அப்புறம் no I கண்ணு it is wrong only for BOY boy miss I miss அப்படிங்கிறான். உடனே அங்கிருந்து வருது கரெக்டா பேர் வச்சிருக்காங்க. ஆய்கள் வருதுனாலதான் அதுக்கு ஆயானே பேர் வச்சிருக்காங்க. அப்படியா? அந்த ஆயா வந்து அது கல்வி இப்படியாக இருக்குது. கல்வி என்பது ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி எழுபதுமே அம்மா படைக்கும் சொன்னா கல்வி நடத்திட்டு இருக்கிறோம், அப்படியா படிச்சுட்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் இல்லப்பா. கல்வி என்பது காசு சம்பாதிக்கிறதுங்கிறதுக்கு வள்ளுவன் ஒரு அற்புதமான இலக்கணம் கொடுத்தான். வள்ளுவர். ஆமா, பணம் சம்பாதிப்பதற்கு எதிராக பார்க்கலாமா தீவின்றி வந்த பொருள்னு சொன்னான். தீவின்றி வந்த பொருள் சொன்னா, இன்னைக்கு தீவின்றி வந்த பொருளா இருந்திருந்தா எதுக்கு இத்தனை கோடி ரூபாய் விசாரணை கமிஷன் நடக்குது, இத்தனை கோடி ரூபாய் ஊழல் நடக்குது, இத்தனை கோடி ரூபாய் நடக்குது? அப்போ திருக்குறள் படி வாழாததுனாலதான் இன்றைக்கு இத்தனை ஊழலும் இந்த நாட்டுல நடந்துட்டு இருக்குதுன்னு சொன்னா, இவன் திருக்குறள் படி நடக்கல, திருக்குறள் படிச்சது போல நடிக்கிறான்னு சொல்ல முடியும். காதல் மாதிரியாமா இருக்குது. அந்த காலத்துல உலகத்துக்கே தமிழ்னு சொன்னான். காடு, சரி, காட்டுல ஆண் குரங்குக்கு பேரு மந்தி. அந்த மந்தி வந்து மேல இருக்குது, அந்த பெண் குரங்கு மேல இருக்குது, ஆண் குரங்கு கீழே இருக்குது. பெண் குரங்குக்கு ஆண் குரங்கு ஒரு பழம் கொடுக்குது. அதே மாதிரி அதுக்கு பெண் குரங்கு லவ்ஸ். அவன் ஆண் குரங்கு வர சொன்னேன்.
ப்ளீஸ். அது இது நான் சொல்லலைங்க. ராமன் நான் சொல்லல. இதை யார் சொல்லியிருக்காங்க தெரியுமா? வானரங்கள் கனி கொடுத்து மந்திகள் கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கதிகள் கெஞ்சும், மாணவர்கள் வெளியேறி காணவர்கள் அழைப்பார், ககன சித்தன் வந்து காய சித்தி விரைப்பார், தேனருக்கு திசை அருகே வாழி வழி உடனும், செங்கதிரும் பறிக்கோளும் தார்காலும் வளரும், கூடலெல்லாம் பெருமிடித்த வேடியெல்லாம் யாரால் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே சொன்னா வீட்டுல மட்டும் பிரச்சனை இல்ல, பொம்பளைனால காட்டுக்குள்ளேயும் பிரச்சனையா இருக்குது. அதனால திருக்குறள் சொன்னபடி வாழ்ந்தால் மகிழ்ச்சி, ஆனால் ஏதாவது என்னவென்று சொன்னால் இன்றைக்கு திருக்குறள் படி படிக்கல, திருக்குறள் படி குடும்ப நடத்தல, திருக்குறள் படி வாழல. ஆகவே இவர்கள் எல்லாம் திருக்குறள் படித்தது போல் நடக்கவில்லை, படித்தது போல் நடிக்கிறார்கள் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி கூறிய பிறகுறேன். நன்றி. நான் உள்ளபடியே இவரை நிறைய நிகழ்வுகளுக்கு அழைச்சிட்டு போயிருக்கேன், நிறைய பட்டிமன்றங்கள் வந்திருக்கிறார், பேசியிருக்கிறார். அங்கெல்லாம் இந்த மாதிரி என்னைக்கும் அப்படி கீரன்னு இல்லை, அரிப்பு அந்த படை அந்த மாதிரி குரங்கு மாதிரிலாம் ஒரு அந்த சேட்டைகள்லாம் பண்ணதில்லை. இப்போதான் சமீப காலமாக இப்படி ஆயிடுச்சு. இப்போதான் அப்படி ஆயிடுச்சு. எங்கள் ஊர் பக்கம் தீர்த்தமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலில் இருக்கக்கூடிய மாசில் வேணியும் ஆலை மதியமும் வீசு சென்றலும் வீங்கில வேணிலும் ஊசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நீழலே என்று சிவபெருமான் அங்கே மௌன கோலத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அங்கே நடந்து போய்கொண்டு இருக்கும் பொழுது பக்கத்திலே குரங்குகள் பக்கம் பக்கமாக வரும். அங்கே போய் அந்த அருவி நீரை குளித்து விட்டு வருகின்ற பொழுது எல்லாரும் பொறியை வாங்கி கொண்டு வருவார்கள். அப்படி வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய குரங்குகள் அதை போய் பிடித்து இழுக்கும். சில பேர் பாவம் செய்துவிட்டு அந்த அருவி நீரிலே போய் தன்னுடைய உடலை காட்டுகின்ற பொழுது அண்ணாந்து பார்க்கின்ற பொழுது மேலே இருந்து அந்த அருவி நீர் கொட்டும். அப்படி கொட்டுகின்ற பொழுது அவர்கள் பாவம் செய்தவராக இருந்தால் மேலே இருக்கக்கூடிய இன்னொரு குரங்கானது போய் கொட்டுகின்ற அந்த அருவி நீரை அந்த குழாயிலே இருந்து போய் தன்னுடைய முதுகை கொடுத்து அடைத்துக் கொள்ளும். குரங்குக்கு தெரிகிறது எது நியாயம் எது நீதி என்று. ஆனால் குரங்கிலிருந்து வந்த மனிதனுக்கு தெரியவில்லை, இவன் இன்னமும் குரங்காகத்தான் இருக்கிறான், தாவிக்கொண்டிருக்கிறான். மரம் விட்டு மரம் தாவினால் கூட பரவாயில்லை, வீடு விட்டு வீடு தாவுகிறான். வீடு விட்டு வீடு தாவினால் கூட பரவாயில்லை, நாடு விட்டு நாடு தாவுகிறான். நாடு விட்டு தாவினால் கூட பரவாயில்லை, கட்சி விட்டு கட்சி தாவுகிறான். அந்த பாரதி சொல்லுகிறான், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்து விடு, இந்த உலகத்தை அழித்து விடு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இந்த தேர் வந்து பாயுது காதினிலே என்று அவன் பாடினான். இந்த பாட்டுக்கு ஒரு வரலாறு என்ன தெரியுமா? செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் அவர்கள் உயிர் போகின்ற அந்த நிலையில் உயிரானது அவருடைய உடலை விட்டு அணைந்து போகின்ற அந்த நொடியில் வாவு சிதம்பரனார் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இன்னும் சிறிது நொடியில் நான் இறந்து போய் விடுவேன். அந்த பாரதி எழுதின செந்தமிழ் நாவினும் போதினிலே என்கிற பாட்டை அருள் கூர்ந்து பாடி காட்டுகிறார். அப்படிப்பட்ட பாரதி சொல்லுகிறான், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்து விடு. பாரதி இந்த வார்த்தையை எங்கிருந்து எடுத்தான் தெரியுமா? எங்கிருந்து எடுத்திருப்பான்? எட்டய புறத்தில் பிறந்த பாரதி 7 சீர் படைத்த வள்ளுவனுடைய காப்பியத்திலிருந்து எடுக்கிறான். என்ன சொல்றான்? கெடுக உலகியற்றையான் அப்படின்றான் வள்ளுவர். கெடுக உலகியற்றையான். என்ன காரணம்? ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் கெடுக, இந்த உலகை இயற்றிய இந்த இறைவனே போகட்டும், அவன் அழிந்து போகட்டும் என்று சொல்லுகிறான் வள்ளுவன். வள்ளுவனுக்கு அவ்வளவு பெரிய கோபம். அப்படிப்பட்ட வல்லவன் கோபப்படுகிறான். இங்கே உணவில்லாமல் இருக்கிறார்கள், வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், சாதி மதத்தோடு பிணைந்து கொண்டிருக்கிறார்கள், மூழ்கி போய்விட்டார்கள் என்று வல்லவன் அலறிக் கொண்டிருக்கிறான் திருக்குறளை. இன்னமும் அழுது கொண்டிருக்கிறான் திருக்குறளை. பெருமக்களே, 1330 அருங்குற்பாக்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய புள்ளிகள் இருக்கின்றனவே, அவை வெறும் புள்ளிகள் அல்ல. கதரை கதரை வள்ளுவன் அழுது அவன் வடித்த கண்ணீர் துளிகள்.
ஆனா இப்படி இந்த மக்கள் இருக்கிறார்கள், இவ்வளவு குரல்களை நான் எழுதி கொடுத்து விட்டேனே, இந்த மக்கள் இதை படிக்கவில்லையே, இளைஞர்கள் படிக்கவில்லை என்று இன்னமும் அலறிக் கொண்டிருக்கிறான். அப்படி அலறிக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? வள்ளுவனுக்கு தெரிகிறது, பெருமக்களே, வள்ளுவனுக்கு தெரிகிறது, இவர்கள் திருக்குறளை படித்தார்களோ இல்லையோ, அல்லது படித்துவிட்டு இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் இந்த உலகத்தில் எல்லோரும் நடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள்.